நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திட்டம் 2 அப்படின்ற படத்தோட கதைச்சுருக்கம் தான். இந்த படம் ஜூலை 31, 2021ல ரிலீஸ் ஆனுச்சு. படத்துடைய டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அண்ட் மியூசிக் டைரக்டர் சதீஷ் ரகுநாதன். இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நடிச்சிருக்காங்க போலீஸ் ஆஃபீஸரா. இவங்க வந்து சென்னையில ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வந்து இருப்பாங்க. இவங்களோட இவங்க வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த சினிமால நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அர்ஜுன் அப்படின்ற ஒரு பையனை வந்து மீட் பண்ணுவாங்க. 2 பேரும் கொஞ்ச நாள் பேசி பழகுறதுல 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2 பேருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்லயே ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு அவளுடைய ஊர்ல இருக்கும்போது சூர்யா அப்படின்ற ஃப்ரெண்டு வந்து ஒருத்தி வந்து இருந்திருப்பா. அவள ரொம்ப நாளா காணோம் அப்படின்ற மாரி இருக்கவும், அந்த கேஸ் வந்துட்டு இவங்க கைக்கு வந்து வரும். அப்ப இவங்க அந்த ஊருக்கு போயிருப்பாங்க. போயிருக்கும்போது அவங்க அவங்க கூட யாருக்கு பார்த்தீங்கன்னா, கிஷோர் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அவர்ட்ட போய் விசாரிக்கும்போது அவர் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கார்லாம் போய் செக் பண்ணுவாங்க. ஒரு பெண்ணோட உடல் தான் இருக்கும். அதில வந்துட்டு ஒரு எலும்பு கூட வந்து இருக்கும். அதெல்லாம் பிரேத பரிசோதனைக்குலாம் அனுப்பி அனுப்பி கடைசியில அது வந்து சூர்யா தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு கொண்டு வந்துருவாங்க. இதில என்னன்னா இவங்களோட ஃப்ரெண்டா இருந்த பரணி அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாரு. யாருன்னா சூர்யா வந்து அவருக்கு வந்து பிடிக்கும். போய் சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டேன்ருப்பாங்க. நான் வந்துட்டு உன்னைய வந்து கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து கிஷோர வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவர் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கார வந்து தொட்டுட்டு வந்திருப்பாரு. அதனால அதில வந்து அவரோட கைரேகை வந்திருக்கும். அப்ப அத வச்சு இவங்கள விசாரிக்கும்போது, இவரு இத சொல்லிருவாரு. "இல்ல நான் போனேன். ஒரு பையன் வந்து அந்த வீட்ல இருந்தான். அதனால நான் வந்து வந்துட்டேன். அதனால ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல. அப்ப வந்துட்டு நீ நல்லா விசாரின்ற" மாரி இவரு சொல்லிருவாரு, பரணின்றவரு. அப்ப அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, அப்ப ஏதோ ஒரு இந்த விஷயத்துல இருக்கு. அப்ப இது வந்துட்டு நார்மலா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. இது ஒரு கொலை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க நோண்டி நொங்கெடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி போய்க்கிட்டே இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டரா இருப்பாரு. அப்ப அவர்ட்ட போய் கேட்கும்போது, அவர் வந்து சொல்லுவாரு, "இல்ல, அந்த பொண்ணு என் கூட தான் இருந்தா. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு இருந்திருக்கும். என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே தான் வந்து ஒரு ஆம்பளை ஆகணும் அப்படின்றது மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஆசையா இருந்திருக்கும். சூர்யா அப்படின்ற பொண்ணுக்கு. எனக்கு வந்து பெண்ணா இருக்கிறது வந்து பிடிக்கலன்ற மாரி சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. வீட்ல வந்து கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனா, வேற வழியே இல்ல. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி தான் ஆகணுன்ற மாரி உன்கிட்ட சொல்லவும், சரி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு இந்த ஆணா மாறுறதுக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே பண்ணி, முழுமையான ஒரு ஆணா மாறி, அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து சென்னையில போயிருந்திருப்பாங்க. அந்த விஷயம் எப்ப தெரிய வரும்னா ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு, வர சொல்லியிருப்பாங்க. அதாவது சூர்யா வந்து மெசேஜ் பண்ண மாரி ஆதிரா வந்து போயிருப்பாங்க. ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து போயிருப்பாங்க ஒரு இடத்துக்கு. அப்ப இவங்க கூட வந்துட்டு பழகுன எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. எல்லாரையும் பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எதனால இங்க இருக்காங்கன்னு தெரியலேன்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அர்ஜுன் அதாவது இப்ப வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் கல்யாணம் பண்றதுக்காக ஒருத்தன் வந்து 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த அர்ஜுன் தான் அந்த சூர்யா. அவன் வந்து சொல்லும்போது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இது என்னது ஒண்ணுமே புரியலைன்ற மாரி இருப்பாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து உன்னைய மட்டும் தான் பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு ஆணா இருக்க மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு. பெண்ணா இருக்கிறது பிடிக்கல. அதனால தான் பரணி வந்து என்கிட்ட லவ்வ சொல்லும்போது நான் ஒத்துக்கல. நான் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அப்ப அவரு வந்துட்டு ஓகே உன்னோட ஆசைக்கு நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண ஹெல்ப் பண்ணாரு. ஆனா நான் உன்னைய மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்ற மாரி அவன் சொன்னோனே, இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. யாருக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அங்கருந்து போயிருவாங்க. ரொம்ப நாளா அர்ஜுனோட ஃபோன் யாரோட ஃபோனுமே எடுக்க மாட்டாங்க. அப்படியே இருக்கும். லாஸ்ட்ல இவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாரி, அப்படியே ஒரு சஸ்பென்ஸ்லயே இந்த படத்தையும் நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்க.